எல்லாருக்கும் வணக்கம். எங்க டாடி இணைஞ்சிருக்காரு. வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம் டாடி. வணக்கம் மாசா. என்ன டாடி எதுவுமே கெட்டப் போட வந்திருக்கீங்க? அது கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு வந்ததுல கொஞ்சம் இதா இருக்குது. தேட முடியல, கெட்டப் எங்க இருக்குன்னு தேட முடியல. சரி, அது கன்வே ஆயிடும்ன்றதுல சொல்லு என்ன டாடி. இப்ப 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் வரப்போகுது. ஆமா ஆமா. தமிழகத்துல என்ன அலை வீசுது சொல்லுங்க. தமிழகத்துல என்ன அலை வீசுது? வெப்ப அலைன்னு இல்ல, அது நான் டக்குன்னு யோசிக்கல. அதான் யோசிச்சுட்டு இருந்தா டைம்க்கு எடுத்து கொடுத்தது நன்றிமா. அதையும் தாண்டி இப்போ தமிழகத்துல மக்களோட மூடு எப்படி இருக்குன்னா ஒரு கன்ஃபியூஷனோட இருக்காங்கம்மா. அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து டிஎம்கேக்கு ஓட்டு விழுவுதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் டிவிகேக்கு பயங்கரமான ஓட்டு விழுந்துருக்குமா நமக்கு. அதனால மக்கள் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. என்ன பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்கன்னா, என்ன சார் நம்ம ஜெயிச்சிருவோமான்னு சொல்லி கேக்குறாங்க. 100% சொல்றோமா, 100% சொல்றேன், நமக்கு வெற்றி நிச்சயம். 100% வெற்றி நிச்சயமா. நான் எப்படி அதை சொல்றேன் அப்படின்னா, நீ கூட உன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கேட்டியேமா? ஆமா டாடி, 20 பேர்கிட்ட கேட்டேன். 15 பேர் டிவிக்கே தான் சொன்னாங்க, மீறி ஒரு 4 பேர் டிஎம்கே சொன்னாங்க, ஒருத்தர் என்டிகே சொன்னாங்க. பாத்தியா, இப்போ உன் சைட்ல நீ ஒரு 20 பேர்கிட்ட கேட்டதுக்கே இப்படின்னா, அப்ப கிராமத்து சைட்ல கேட்டுப்பாரு, வெளி மாநிலத்துல கேட்டு பாருமா. அப்ப அந்த இது வந்து எப்படி இருக்குங்கிறத பாரு. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஓட்டு இருக்கான்னு தெரியல டாடி. அவங்க எல்லாம் கரெக்டா போய் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணாங்களா, ஓட்டர் ஐடி வாங்கினாங்களான்னு தெரியல. இல்ல அந்த மாதிரி இருக்காது. அதெல்லாம் அவங்க சொல்றாங்கன்னா அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லமா. நம்மள்ட்ட பொய் சொல்லி அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதையும் தாண்டி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, நான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோல வரவங்கலாம் பிடிச்சி கேட்டேன். அவங்களே பொழப்புக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்கள பிடிச்சி நான் கேட்டேன், யாருக்குப்பா ஓட்டு போட்டீங்கன்னு. நீ கேட்கலாம், அது வந்து ஒருத்தவங்களோட ஜனநாயக உரிமை, அதை வந்து நம்ம கேட்கக்கூடாது, உங்க அறிவு இல்லையான்னு சொல்லி நீ கேட்கலாம். கரெக்டு தானே? அப்படி இருந்தா நான் கேட்டேன், எல்லாருமே டிவிக்குன்னு சொன்னாங்கம்மா, ரிசல்ட்டுக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது தலைவருக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இங்க அதிகமா இருக்குமா. 4ஆம் தேதி ரிசல்ட் தெரிய போது ஆட்சியை அமைக்கிறோமா. டாடி, ஆட்சி அமைக்கிறனால தான் ஞாபகம் வருது. இப்போ ஒரு மினிஸ்டர் பட்டியல் ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க டிவிகே சைடுல இருந்து, அது எல்லாருமே பரப்பிட்டு இருக்காங்க. அது உண்மைதானா? ஆமா, அது டிவிகே சைடுல இருந்து பரப்ப கூடாது இதே இல்லமா. அது வந்து ஒரிஜினலே கிடையாது, அது ஃபேக். ஆனா அது துறையில அப்படியே கரெக்டா போட்டிருக்காங்க. ஆனா அது ஃபேக். அது வந்து டிஎம்கே வந்து பயப்படுதுமா. டிஎம்கே பயந்து அந்த மாதிரியான ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி பேச வைக்குது. அது வந்து நம்ம இதுல இருந்து பண்ணவே இல்லை. அது எப்படி நம்ம இதுல பண்ண முடியும்? அப்படி பண்ண முடியாது இல்ல, ஏன்னா தோத்துருவோம்னு நமக்கே தெரியும். தெரிஞ்சு எப்படி நம்ம அதை வந்து இது பண்ணுவோம் அப்படின்னும் போது அது டிஎம்கே தான் அதை பரப்புது. பரப்பி இப்ப எனக்கு சிரிப்பு வருதுமா. இப்பயுமா அதை பண்ணணும், புரியுதா? இவ்வளவு நாள் பேசுனீங்க, சரி தோத்துருவோம்னு தெரிஞ்சு உங்களை பண்ணா அப்படி கடுப்பாகுதா இல்லையா நமக்கு இருக்கு. இப்போ ஓட்டு சதவீதம் அதிகமா இருக்கு, அது வந்து விஜயால தான், விஜய்க்கு நிறைய பேர் ஓட்டு போட்டதுனாலதான் அதிகமா இருக்குன்னு பேசிக்கிறாங்களே, இது உண்மையா? இப்ப வெளில பார்க்க போனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, எஸ்ஏஆர்னாலதான் ஓட்டு சதவீதம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கிடையாதுமா, அப்படி கிடையவே கிடையாது. 90 டேட்டா இருக்குமா, டேட்டா எடுத்து பேசுவேன். நான் டேட்டா எடுத்துட்டு வரல பேசியிருப்பேன். நான் சொல்றேன், நான் டேட்டா சொல்றேன். எஸ்ஏஆர்லாம் நடக்கலாமா, தளபதியால தான் நடந்திருக்கு. அது வந்து நான் உங்களுக்கு சொல்ல நான் வந்து இது பண்ணிருக்கேன். தளபதியால இந்த தடவை ஓட்டு சதவீதம் அவ்வளவு அதிகமாயிருக்கு, எஸ்ஏஆர்னால கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாமா. சரி, அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து இப்போ ராகுல் சந்திரா ஒரு ஃபேமஸான எம்பி, அவர் பேச்செல்லாம் நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா பிஜேபிக்கு போயிட்டாரு. இப்போ பவன் கல்யாண் பிஜேபிக்கு போயிட்டாரா, அதே மாதிரி இவரும் போயிடுவாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாதுமா, அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. ஒரு பிஜேபி போக மாட்டாரு. ஏன்னா இப்ப இருக்கிறது பிஜேபி அப்படி வந்து ஓப்பனா பேசாத. என்கிட்ட பேசணும்னு கடுப்பாகுது. நான் வந்து வேற யாரு கூட அப்படி பேசுறேன். என்கிட்ட அந்த மாதிரி பேசாத. பிஜேபி கூட போறதுக்கு வாய்ப்பு கிடையாதுமா. நான் எதை வச்சு சொல்றேன்னா, இப்போ வந்து ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்றாங்கம்மா. என்னன்னா, நம்ம செட் பண்றதை விடவா வெளில வந்து அதோட பயங்கரமா இருக்காங்க. அதுதான் வைத்திருச்சலாவே இருக்கு. நம்மளை தாண்டி செட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து தளபதி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா பிஜேபி வந்து இவிஎம் மிஷின்ல முறைகேடு பண்ணி தளபதியை ஜெயிக்க வச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கம்மா. ஏன்னா அவர் ஜெயிச்சிருவானுங்க தெரியாதால இவி மிஷின்ல பிஜேபி வந்து நீ கேட்கலாம் இந்த இடத்துல. சரி, ஒருவேளை தளபதி தோத்துட்டாருன்னா டிஎம்கே ஜெயிச்சிச்சுன்னா அப்போ பிஜேபி டிஎம்கே கூட சேர்ந்து கூட்டணி வச்சு அப்படியும் பரப்பலாம். இந்த இடத்துல நீ கேட்கலாம் ஒரு வார்த்தை, என்ன வந்து கேட்கலாம். என்ன கேட்கலாம்னா, பிஜேபி வந்து எதுக்கு புதுசா வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும்? அது ஜெயிக்கணும்னா அவங்களுக்கே அந்த முறைகேடை பண்ணிக்க வேண்டியது தானே, ஈஸியா உள்ள வந்துடலாமே நீ கேட்கலாம். அறிவான கேள்வி அதை நீ கேட்கலாம். ஆனா நம்ம இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு நம்ம பார்த்தா நம்ம ஒரு நெரேட்டிவ் செட் பண்றோம். நம்ம ஒரு முட்டாள்தனமா பேசுவோம், ஆனா அதையும் நம்புறதுக்கு கூட்டம் இருக்குங்கிறதால நம்ம அதை வந்து கரெக்டா இது பண்ணிடணும். ஏன்னா அவங்க நம்ம ஏமாத்தக்கூடாது. நம்ம நெரேட்டிவை நம்புறதுக்கு மக்கள் இருக்கும்போது நம்ம பண்ணிடணும். அது
ஏன்னா நம்ம சேனல்ல பாக்குற முக்காவாசி தற்குறிகள் தான் பாக்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் நம்புவாங்க. சரி டாடி, இப்போ நீங்க வந்து டிவிக்கே ம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம்ல எலெக்ஷன் இது ம். எப்படி நீங்க அவ்வளவு கான்ஃபிடன்ஸா சொல்றீங்க? அது சீமானே பாருங்க 13 வருஷமா பேசிட்டு இருக்காரு, இன்னும் ஜெயிக்க முடியல அவரால. அம்மா இதை நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான்மா, மக்களோட ஆதரவு பெருவாரியா இருக்கு தளபதிக்கு. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இவருக்கு வரணும், இவர் தான் வரணுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. நீ வந்து எப்படி சொல்றதுன்னா, இளைஞர்கள் யாரை முடிவு பண்றாங்களோ அவங்க வந்துருவாங்கம்மா. போறவங்க எல்லாரும் விசிலுக்கு தான் அழுத்துறாங்கங்கிறது கண் கூட தெரியுது. எப்படி தெரியுது? இல்ல அப்படி சொல்லல, நீங்க கோத்து விட்றாதீங்க. கண் கூட தெரியுதுன்னா வெளில வந்து சொல்றாங்க. எவ்வளவு பேர் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, எவ்வளவு பேர் ஸ்டோரி போடுறாங்க, அதெல்லாம் பாக்கலையா நீங்க? முடிவு பண்ணிட்டாங்க. அதனால கண்டிப்பா வந்துருவாருமா அவரு. சரி, கூட்டம்லாம் வந்து ஓட்டா மாறாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இப்ப வரைக்கும் சொல்றாங்க. அது நிஜமாவே மாறாதா இல்ல மாறிடுச்சா? அப்படி பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னு யோசிங்க. கூட்டம்லாம் ஓட்டா மாறாது, நீங்களே என்கிட்ட 2-3 இன்டர்வியூல கேட்டீங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்? மாறும் நீங்க. கண்டிப்பா கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா. நான் எதனால சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு மாநாடு நடத்துறாரு. நான் வந்து அந்த விக்ரவாணி மாநாட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு அங்க போயிட்டு அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேமா, இவர் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு மாற்று சக்தி அப்படிங்கறத அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு மாநாட்டுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் பக்கத்துல இருந்து டிராவல் பண்ணி ஒருத்தவன் வந்து மாநாடு அட்டன் பண்றான். ஒரு 10 நிமிஷம் இருக்குமா நம்ம பூத்துக்கும் வீட்டுக்கும். அங்க போய் ஓட்டு போட மாட்டான் அவன். ஏன்னா மாநாட்டுக்கு வந்த பல பேருக்கு வந்து ஓட்டே இல்லைங்கிறது அடுத்த விஷயம். அது நம்ம அப்படி பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா அவன் போய் ஓட்டு போடுவான். 10 மீட்டர் இதுக்கு பூத்துக்கு போயிட்டு அவன் ஓட்டு போடுறதுங்கிறது நார்மலான விஷயம் இல்ல. அதனால அதை வச்சு நான் சொல்றேன். இது வந்து நான் வந்து அறிவாளித்தனமா பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா உள்ள ஒண்ணும் கிடையாது. அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு. ஆமா. சரி, இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் நிறைய மீடியா எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா விஜய் போட்டு அப்படியே ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அமைதி ஆயிட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன்? அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுமா அவர் வந்து ஜெயிச்சிருவாரு அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. இப்பயும் அவங்க வந்து நடுநிலை மாதிரி காட்டிக்கல அப்படின்னா அவங்களோட இமேஜ் கெட்டு போயிடுமா. கண்டிப்பா இமேஜ் கெட்டு போயிடும். இப்ப நம்ம வந்து மொத்தமா வந்து காசு வாங்கிட்டு பேசிட்டு இருக்கோம். அடுத்த விஷயம், அவங்க வந்து இருக்கிற உண்மைகளை சொல்லிட்டு இருந்தாலும் இப்ப வந்து தளபதிக்கு சப்போர்ட்டா பேசணும். ஏன்னா ஜெயிச்சிருவாரு. அப்படி இல்லைன்னா அவங்க காலி. நிறைய பூத்துல அங்கங்க சலசலப்பு எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து டிவிக்குன்னு கூட சொல்றாங்க. கிடையவே கிடையாது. விசில் புரட்சின்னு நம்ம சொல்றோமே தவிர அமைதியான ஒரு விசில் புரட்சியை நம்ம ஆளுங்க பண்ணிருக்காங்க. அமைதியா போயிட்டு அமைதியா ஓட்ட போட்டுட்டு அமைதியா சத்தம் வர்றது, அது எப்படி அமைதியான விசில் புரட்சி? இல்லம்மா, அமைதியா போயிட்டு யாருக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம அமைதியா போயிட்டு ஓட்ட போட்டு அமைதியா வந்திருக்காங்க நம்ம பசங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணல. நடிகர் ஒருத்தர், பெரிய நடிகர் சூர்யா அப்பா, அவரே சொல்லியிருக்காரு பிரஸ் அந்த மாதிரி லைன்ல நிக்கும் போது விசில் அடிச்சு இப்படி இப்படி காமிச்சாங்க. நான் வந்து பூத்துல எல்லாம் இப்படி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லியிருக்காரு. அவரும் திட்டுற மாதிரி சொல்லல, அப்படியே சப்போர்ட்டா பேசுற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அங்கங்க நிறைய சலசலப்பு. டிஎம்கேவோட வேலையா இருக்கும். எங்க பூத்துல நான் ஓட்டு போட போகும்போது 4 குட்டி பசங்க அக்கா அக்கா டிவிக்கு ஓட்டு கேட்கிற ஆளு பாரு இத்தனோண்டு தான் இருக்குதுங்க. இல்ல நிறைய இடத்துல வந்து அந்த பூத்துலயே பூத்துக்காக ஒரு இடம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துலயே குட்டி பசங்க தான் உட்காந்துருக்காங்க. ஆள் இல்ல, எதுவும் பண்ண முடியாது. வேற ஏதாவது கேள்வி அப்புறம் நம்ம பேசுவோமா? 4ஆம் தேதி பேசுற நிலைமையில நான் இருந்தேன்னா கண்டிப்பா பேசலாம். இல்ல டாடி, நம்ம வந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் முட்டு கொடுக்கணும். அது முட்டு கொடுப்போமா. ஆனா அந்த இவ்வளவு நாள் இவ்வளவு பேசிட்டேன், அன்னைக்கு என் மனநிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால எத்தனை பேர் கழுவி ஊத்துவாங்க. கண்டிப்பா நம்பி இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் கண்டிப்பா நீங்க பேசுறது அரசியல் நம்பிட்டு இருப்பாங்களே, அவங்க எல்லாம் பாவம் இருக்கு. ஆனா ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா சொல்றேமா, கண்டிப்பா இது வந்து நான் சொன்னது 100க்கு 100 நடக்கும். பாரு, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு வாரத்துல பாரு என்ன நடக்குது மட்டும் பாரு. ஓகே, நன்றி. நன்றி.